மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் ஏற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்தித்து வருகின்ற நாம் அகவலில் வெளி அனுபவத்தை விளக்குகின்ற இடத்தில் ஆன்மாவை அடிப்படையாக கொண்டு சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி என்று அறிமுகப்படுத்தி அதை சிற்சபை என்பதாக குறிப்பிட்டு சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்று அமைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுத்த மெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகவலை சென்ற வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அதிலே அத்துவிதம் என்ற சொல்லால் எப்படி ஆன்மாவை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஆராய்ச்சியை தொடங்கினோம். அதனுடைய அடிப்படையில்தான் சுத்த மெய்ஞான சுகோதய வெளி என்ற ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை வள்ளல் பெருமான் அமைக்கின்றார் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதிலே மெய்ஞான சுகோதயம் ஏற்கனவே சன்மார்க்க சுக தனிவெளி என்று சொன்னவர் இங்கே சுகம் தொடங்குகிற அல்லது உதயமாகிற ஒரு தன்மையை குறிப்பிடுகிற வகையில் சுகோதய வெளி என்ற சொல்லை அமைக்கின்றார். மெய்ஞான சுகோதயம் என்பதாக தொடங்குவதனுடைய நோக்கம் சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி என்பது ஆன்மாவை பற்றிய அறிவுக்கு ஒரு முழுமையான தொடர். அது ஞானமுடையது என்பதை விளக்க வரும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அத்துவிதம் என்பதாக ஆன்மாவை எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த வகையில்தான் மெய்ஞானம் என்பதாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக அமைக்கின்றார். அப்போ அத்துவிதம் என்பது பற்றிய அந்த சொல் என்ன பொருளை குறிக்கிறது என்பதை சென்ற வாரத்தில் தொடங்கும் பொழுது இரண்டு பொருள்களுக்கு இடையிலான உறவு அல்லது ஒரு செயலுக்கு தேவையான இரண்டு செயல்கள் அல்லது இரண்டு வேலைகள் என்பதாக நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த ஒன்றுதான் அதாவது தத்துவ அடிப்படையில் இருக்கிற மிக பெரிய சவால் அல்லது சிக்கல். இந்த சிக்கலை ஒரு தத்துவ உலகத்தின் சொல்லாடல்களோடு தான் அல்லது தத்துவ உலகம் எந்த மாதிரி இந்த சொல்லை அல்லது அத்துவிதம் என்ற சொல்லை எப்படி முன்வைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் இதற்குரிய பொருளில் நாம் செல்ல முடியும். அந்த வகையில்தான் இந்த அத்துவிதம் என்ற சொல்லை பயன்படுத்திய உபநிடதம் ஏகம் ஏவ அத்விதீயம் என்ற அந்த தொடர்தான் தொடர்ந்து அது விவாதத்துக்கு உள்ளாகி வருகிறது. இந்த அத்துவிதம் என்ற சொல்லை விளக்க வந்த சங்கரர் இரண்டு அல்லாத ஒன்று என்று கூட சொல்லக்கூடாது, இரண்டு அல்லாதது என்பதாக அவர் சொல்லி முடிக்கிறார். அப்படி அவர் சொன்னது அதாவது பிரபலமாக அமைந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன்பாக அதற்குரிய அடிப்படையை திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் வேதத்திற்கு உரிய அந்த மேற்கோளோடு அதை அமைக்கவில்லை. இப்போ நீங்கள் ஒரு நூலை எடுத்துக்கொண்டு அதுக்கு விளக்கம் எழுதுறது அப்படின்னு அமைச்சாதான்
சங்கரர் அந்த வேதத்தினுடைய உபநிடதத்தினுடைய அந்த மகா வாக்கியத்தை நேரடியாக அணுகுகிறார் என்று புரியும். ஆனால் திருஞான சம்பந்தர் அப்படி இல்லை. அந்த நூலுக்கு உரை எழுதுகிற போக்கில் அவர் அதை அமைக்கவில்லை. ஆனால் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை என்பதாக குற்றமில்லாமல் வேதங்களை நான் அணுகி அதற்கான முடிவை சொல்லுகிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதுதான் திரு கூற்றிருக்கை, திரு எழுகூற்றிருக்கை அப்படிங்கிற தலைப்பில் திருஞான சம்பந்தர் எழுதின பாடல். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த கடவுள் அனுபவம் என்று வந்துவிட்டாலே தத்துவ ஆராய்ச்சியால் சொல்லப்பட்ட விஷயத்திற்கான ஒரு தெளிவாகத்தான் அதை நாம் முன்வைக்க வேண்டும், அல்லது அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் திருஞான சம்பந்தரும் வேதம் முதலான விஷயங்களில் ஆராய்ச்சி செய்யப்பட்டதனுடைய முடிவு என்பதாகத்தான் அந்த ஒரு திருஎழுகூற்று இருக்கையை அமைக்கிறார். ஒரு உருவாயினை மான் நாங்காரத்து ஏரியல்பாய் ஒரு விண்முதல் ஊதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாயினை அப்படின்னு ஒரு நீண்ட பாடல். அதை ஏன் அமைக்கிறார் என்றால், அதில் அவர் தெளிவாக சொல்றார், குற்றம் இல்லாமல் வேதத்தை ஆராய்ந்து நான் சொல்லுவது அப்படின்னு அதில் எழுதுறார். மறுவிலா மறைவோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் என்னன்னா, ஒரு வேதத்தை முழுமையாக வச்சுக்கிட்டு கடவுள் பற்றிய அனுபவத்தில் அதை சொல்கிறது. ஆனால் சங்கரர் போன்றவர்கள்லாம் எழுதும்போது அந்த தொடரையே வைத்து கொண்டு பின்னாடி விவாதம் செய்கிறார்கள். அது தொடருக்கு தான் இவரும் பதில் சொல்கிறார். ஆனால் நான் இதுக்கு தான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மேற்கோளோடு எழுதுகிற வேலை திருஞான சம்பந்தருக்கு கிடையாது. இதான் அதில் இருக்கிற விஷயம், மேற்கோளோடு எழுதுறது. இன்னும் நீங்கள்லாம் ஆச்சரியப்படத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் ஆகமம் அப்படிங்கிற குறிப்பை சில இடங்களில் தான் ஒரு 10 இடங்களோட முடிஞ்சிடும். ஆனால் மறை அல்லது வேதம் பற்றிய குறிப்பு அவர் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான இடங்களில் அதை பற்றி சொல்கிறார். நான் வேதத்தை வச்சு தான் இந்த முடிவுலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் தெளிவாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆரங்க முதல் எழுத்தோதி வரன்முறை பயின்று எழுவான் தன்னை வளர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் திருஞான சம்பந்தர் சொல்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக வேதங்கள் எல்லாவற்றையும் பல இடங்களில் பேசுகிற திருஞான சம்பந்தர் அந்த வேதங்களின் மூலமாக ஆராய்ச்சி செய்யப்படுகிற அந்த கடவுள் பற்றிய முடிவைத்தான் தெளிவாக சங்கரருக்கு முன்பாக சொன்னவர் அப்படிங்கிறது அதோட விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதில் என்ன விஷயம்னா, அனுபவமாக வரும்பொழுது தனித்தனி இடமா ஒரு விளக்க உரை மாதிரி அமைக்க விஷயம் இல்லை யார்கிட்ட, திருஞான சம்பந்தர்கிட்ட. அதனால் அவர் பொதுவாகவே அந்த முடிவை இந்த உலகத்துக்கு தருகிறார். அவர் தந்த முடிவு என்ன அப்படின்னா, இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும், இதுதான் அவர் சொல்றார். இந்த இரண்டு இல்லாதது அப்படின்னு அவர் ஒன்றை பற்றின சங்கரர் பின்னாடி சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தர் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீங்கள் அனுபவத்தை முடிவை பார்க்க வேண்டும் என்று ரெண்டும் சேர்ந்தது ஆன்மாவும் கடவுளும். இதுதான் அதில் இருக்கிற அடிப்படை. இதை ரொம்ப விவாதமாக்காம ஆன்மாவை பற்றி நமக்கு செய்தி தெரிந்திருந்தால் எளிமையாக புரிஞ்சிடும், கடவுளை பற்றி செய்தி புரிந்திருந்தால் எளிமையாக புரிஞ்சிடும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள், உலகம், உயிர், இது மூணும் அடிப்படை பொருள்கள். அடிப்படைனா இதை நீங்கள் நம்ம வழக்கில் சொல்லணும்னா பதி பசு பாசம். இந்த உலகம் அறிவு இல்லாதது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலகம்ங்கிறது பாசம் அல்லது ஆணவம், கர்மம், மாயை, இதுங்களுக்கு அறிவு இல்லாத பொருள்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். எப்படி தெளிவாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, அதை வாதமாக சொல்லணும் அல்லது தத்துவமாக சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன அடிப்படை. நாம் பார்க்குற பொருள் எதுவும் முழுசாக ஒரு பொருள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு மரம் பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு மைக்கு அல்லது பேனு அல்லது சேரு அல்லது மனிதனுடைய உடம்பு, எதை பார்த்தாலும் அது ஒரே பொருள் கிடையாது, அது ஒரு கூட்டமைப்பு.
கை, கால், தலை இதோட கூட்டமைப்பு. இல்லைங்க பார்க்குறதுக்கு ஒன்றா தானே தெரியுதுன்னா, இல்லை இப்போ கால் இல்லாதவன் இருக்கிறான், காலை மாற்றிக்கிறவன் இருக்கிறான், இதயம் இல்லாதவன் இருக்கிறான், இதயத்தை மாற்றிக்கிறவன் இருக்கிறான், இப்படிலாம் இருக்குது இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாம் இருக்கிறோம். நம்மளால் இப்போ பிரிக்க முடியல, ஆனால் பிரித்து வச்சு பார்க்கறதுக்கான விஷயம் இதில் இருந்தால் இது ஒரு கூட்டில் இருக்கிற பொருள். எது உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருள்களும் தனிப்பொருள்னு எதையும் அதை சொல்ல முடியாது. நீங்கள் எதை பார்த்தாலும், இப்போ மரத்தை பார்த்தாலும் கிளை, இலை, காய், கனி, எதை பார்த்தாலும் தனியாக பிரிக்க முடியாத பொருளாக நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. பிரிக்கிற மாதிரி இருக்கிற பொருளில் அறிவு இதில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் எதுலேயுமே அறிவு கிடையாது. இதுதான் முதல் நம்ம தத்துவத்து உலகத்தில் முதல்ல நமக்குள்ள தெளிவாக வேண்டிய விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தில் எந்த பொருளுக்காவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அறிவு இல்லை அப்படிங்கிறதான் முடிவு. அதாவது இதில் இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன், கண்ணுக்கு தெரிகிற எந்த பொருளுக்கும் அறிவு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குதுன்னு உடனே தோணுது இல்லை. நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அறிவு இருக்குதுன்னா கண்ணில் தெரிகிற காதுக்கோ மூக்குக்கோ காலுக்கோ கைக்கோ அறிவு கிடையாது. தான் அதில் இருக்கிற விளக்கம். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்துக்கும் நீங்கள் இதயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, மூளை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுக்குமே அறிவு கிடையாது. இதயம் ஒரு காலத்தில் இதயம்தான் உயிர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மூளை வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆக்சுவலாக மூளைக்கு சொரணை கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். மூளைக்கு இந்த தொடு உணர்வு கிடையாது. இப்போ நீங்கள் உடம்புல தொட்ட உடனே உங்களுக்கு தெரியுதில்ல, அந்த மாதிரி மூளைக்கு தெரியாதான். நம்ம உறுப்பில் தொடு உணர்வு இல்லாத ஒரு பகுதி மூளை. அப்புறம் எங்கேருந்து மூளைக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்கிறது? நம்ம சொரணையே இல்லை அதுக்கு, அப்புறம் எங்கே மூளைக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அறிவை பயன்படுத்துறதுக்கு அது முக்கியமாக, அல்லது உயிரை இயங்க வைக்கிறதுக்கு நுட்பமான பார்ட்ஸ், ரொம்ப நுட்பமான, அதாவது நுட்பமாக இருக்கிற அந்த பகுதி மூளை. இப்போ கூட நீங்கள் வச்சிங்களேன், இப்போ நம்ம சுரப்பிகள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம நாக்கில் சுரக்கிற மாதிரி இல்லை. அது சுரப்பிகள் அது ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் அந்த சுரப்பி இருக்கும், அதை போய் புதுசாக நீங்கள் என்ன பண்ண, உருவம் மாதிரி அதை பார்க்க முடியாது. ஒரு இதயம் மாதிரியோ மூளை மாதிரி அந்த இடத்த தான் சொல்லலாம். அதை ஒரு உருவம் மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. அதில் இது ஒரு நுட்பம். நம்ம உடம்புலேயே நுட்பமாக பல விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு கண்ணு, காது, மூக்குலாம் தான் உருவத்தோடு இருக்கும். கொஞ்சம் இந்த உருவம் இல்லாமல் இந்த உருவத்திலேயே கொஞ்சம் ரொம்ப முக்கியமான உறுப்பு இதயம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ள உணர்ச்சி, இந்த அதுக்கப்புறம் அது பேர் என்ன, இப்போ சொன்ன இல்லை சுரப்பி, இதெல்லாம் உருவம் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு, அதுக்கப்புறம் காற்று, நம்ம உடம்புல இப்போ மூச்சு காற்று மட்டும் இல்லை, நம்ம மூளை வேலை செய்கிறதுக்கு ஒரு காற்று வேணும். அதாவது சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஒரு காற்று வேணும். மலை ஜலம் விடுறதுக்கு ஒரு காற்று வேணும். கூர்மன், அபானன், உதானன் இப்படிலாம் பிரிப்பாங்க. நடக்கிறதுக்கு ஒரு காற்று வேணும். 10 காற்று நம்ம உடம்புல இருக்குது. தசவாயுக்கள்னு பேர். இந்த இழுத்து விடுற மூச்சு இல்லாமல் நம்ம உடம்புலையே பர்மனண்ட்டாக அது இருக்கும். அதை இயக்கினா தான் உங்கள் உடம்புல ஒழுங்காக மலை ஜலம் போகிறது, ஒழுங்காக செரிக்கிறது, ஒழுங்காக நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ அதுவும் கண்ணுக்கு தெரியாது. இதை விட அந்த வாயுக்கள்லேயே முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவர் பிராணன். அந்த பிராணன் இங்கே இதயம் இருக்கிற இடத்துல இருக்குது, அல்லது இந்த பிராணன் இருக்கிற இடத்துல தான் இதயம் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா ஒழுங்காக இயங்கணும், மனசை அது கட்டுப்படுத்தணும், மனசு அதை கட்டுப்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் நம்ம உடம்பு ஓரளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கும். இப்போ பார்க்குற கருவிகளை தாண்டி, பார்க்க முடியாத கருவி, அதை தாண்டி சொல்ல மட்டுமே முடியுது. நமக்கு பிராணன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனால் நம்ம அதை வச்சுட்டு தான் வாழறோம் அப்படின்லாம் இருக்குது இல்லை. மூச்சு காற்று மட்டும் இல்லை பிராணவாயு, பிராணன்னே ஒரு காற்று இருக்கும் நம்ம இதயம் சார்ந்த பகுதியில்.
அதுதான் முக்கியமானது. இந்த மற்ற 10 வாயில் 10 வாயு சொல்கிறேன்ல, அதில் ரொம்ப முக்கியமானது பிராணன். அதுதான் உடம்பு முழுக்க அது வந்து ஆதிக்கம் பண்ணுற காற்று. அதை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா நோய் வராது. அது வந்து இந்த உடம்புல நம்ம மனம் அளவுக்கு ரொம்ப நுட்பமானது அது. அப்போ கருவிகளை சொல்கிறோம், மூளையை சொல்கிறோம், சுரப்பிகளை சொல்கிறோம், இதயத்தை சொல்கிறோம். இதை தாண்டி மனம், புத்தி, சித்தம்லாம் சொல்லுவோம். அதுவும் கருவி தான். அந்த கருவியும் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உயிரோட சேர்ந்து இருக்கும், உடம்போட சேர்ந்து இருக்காது அது. ஆனால் அந்த மனம்லாம் உயிரோட சேர்ந்து இருந்து அது நம்ம உடம்போட சேர்ந்து இருந்து அப்படி தான் நம்ம வேலை பார்க்குறோம். இது ஒரு முறை. இப்போ என்ன இது, இந்த ஆராய்ச்சியில் என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடம்பு அறிவாளி உடம்பு கிடையாது. அறிவாளியோடைய உடம்பு அது, அறிவாளியின் உடைமை. அறிவாளிக்கு இது உடம்பு, ஆனால் உடம்பே அறிவாளி கிடையாது. அறிவாளியா இருக்கிறவன் இந்த உடம்பை பயன்படுத்துறான். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு இல்லாமல் அவனுக்கு அறிவு வரல. இதுதான் அதில் ஒரு சிக்கல். இப்போ ஒரு இந்த 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 பாட்டை வச்சு ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று பண்ணுவோமே. என்ன ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. இப்போ நமக்கு கடவுள் உடம்பை கொடுக்குறாருன்னு படிக்கிறோம்ல, பிறவி அல்லது உடம்பு. அது நம்ம படிக்கும்போது சைவ சித்தாந்தம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது வேகமாக சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படின்னா, நம்ம கருவிகள் 36, நமக்கு 36 கருவி தான். அதுவே தாத்துவிகம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 96 சொல்லுவோம். அதில் தான் இந்த காற்றுலாம் வந்துடும். இந்த 36 கருவி நாம் இருக்கிறோம்ல, உயிர்னு ஒன்று இந்த உடம்புக்குள்ளே தானே நம்மளை பாய்ச்சி வச்சிருக்குது. திருமூலர் வாழ்க்கையில் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது தான் சேக்கிழார் சொல்கிறார். உயிரை பாய்ச்சி வச்சிருக்கிறான். இப்போ அது ஏன் அது சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், சேக்கிழார் ரொம்ப நுட்பமாக உயிரை கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்லாமல் பாய்ச்சி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார். ஏன்னா அது நல்லா இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இருட்டில் வந்து ஒளியை பாய்ச்சிரோம்ல, அந்த மாதிரி இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லாமல் அது வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக பாய்ச்சிறான் அப்படின்னு அவர் அழகாக சேக்கிழார் ரொம்ப அழகாக அதை போடுறார். அந்த வார்த்தையை பாய்ச்சினார், பாய்த்தினார் அப்படின்னு போடுறார். திருமூலர் வந்து அந்த இடம் உடம்புல உயிரை வைக்கிறார்ல, அந்த விஷயத்தை அவர் அப்படி பேசுகிறார். நாம் இந்த இந்த உடம்புக்குள்ளே எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் வந்துருக்கிறோம், எப்படி நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ளே கடவுள் உருளை விட்டுருக்கார் அல்லது போட்டு வச்சிருக்கிறார் இந்த பையில் பாத்திரத்தில் அப்படின்னு நினச்சாதான் இந்த பிறப்பு எடுக்கிறத பற்றி நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ எலும்பு கழித்து மூளை கழித்து எலும்பு வளர்ந்து இப்படிலாம் பேசுவாங்க. திருநாவுக்கரசர் எல்லாருமே நம்ம கரு இருந்து எப்படிலாம் பிறந்தோங்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிறக்கிற விஷயத்தில் ஒரு தெளிவான சிந்தனை உண்டு நம்மக்கிட்ட. இதில் இந்த சித்தாந்த ரீதியாக இன்னும் வள்ளலார் எல்லாருமே அதை ஏற்றுக்கிற சிந்தனை தான். இன்னும் வள்ளலார் ரொம்ப நுட்பமாக பிரித்து சொல்கிறார். அதில் பிறப்பு எல்லா பிறப்பையும் பார்த்து வச்சுட்டும் தெளிவாக சொல்கிறார் வள்ளலார். இந்த உயிர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தத்துவமாக தான் சொல்கிறேன் நேராக. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க சொல்ல, இதை கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நான். இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிர் கிடக்குது. எப்படி கிடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யாருன்னே விவரம் தெரியாமல் கிடக்குது. சரி, யாருன்னு விவரம் தெரியாமல் இருந்தால் மட்டும் இல்லை, அதை புரிஞ்சிக்க முடியாத நிலைமையிலே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ கொலைகாரன் யாருன்னு தெரியாமல் இருக்குதுன்னா, ஆனால் கொலை நடந்தது தெரியுது இல்லை, அந்த மாதிரி இல்லை. யாருன்னும் தெரியாது, அப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு தெரியாது. இது ஒரு நிலவரம். இதை தான் நாம் தத்துவ ரீதியாக சொல்கிற நிலவரம். என்ன அப்படின்னா, உயிர் அதுக்கு அறிவு இருக்குதுன்னு தெரியல, அது அறிவை ஒன்று மறைச்சிருக்குதுன்னு தெரியல. இப்படி ஒரு நிலவரத்தில் அது இருந்தது. இதுக்கு தான் சித்தாந்தம்லாம் என்ன பேர் வைக்குதுன்னா, கேவலம் அப்படின்னு பேர் வைக்குது. கேவல நிலை அப்படின்னு பேர் வைக்குது. தன்னையும் தெரியாது, தன்னை மறைத்திருக்கிற ஆளையும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலவரத்தில் உயிர் முதல்ல கிடக்குது. இதுக்கு வந்து இது அறிவாளி, இது தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னா,
அந்த உயிருக்கு தான் அதை பற்றி தெரியாத. மூணாவது ஆள் தான் அதை நினைக்கணும். மறைச்சிருக்கிற ஆள் எப்பவும் விடுவிக்க மாட்டான். தான் மறைஞ்சிருக்கிறேன்னு தெரியாமல் அவன் என்றைக்கும் வெளியே வர மாட்டான். அப்போ இது என்ன நிலவரங்கிறப்ப இன்னொரு ஆள் தான் அதை பார்த்து கீழே கிடக்குது, இது வந்து வீணாக போச்சு, இப்போ குடிச்சிட்டு ஒருத்தன் கிடக்கிறான்னா அவனையும் எந்திரிக்க முடியாதெல்லாம் கிடக்கிறான்னா வேற ஒருத்தனால தூக்கி விடணும். அந்த மாதிரி இதுக்கு வேலை செய்கிறவனுக்கு பேர் தான் கடவுள். அவ்வளோதான். இந்த உயிர் கிடக்குது, இதுக்கு ஒன்றுமே தெரியாத கிடக்குது பாவம் அப்படின்னு அதை எடுத்து அதை வந்து ஏதாவது ஒன்று அது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வேலை செய்கிற ஆள் தான் கடவுள். இவர் எப்படி நம்மளுக்கு அந்த உயிருக்கு வேலை செஞ்சார் அப்படின்னு தொடக்கத்தில் கேட்டிங்கன்னா, இந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த உடம்புக்கு அல்லது இந்த உயிருக்கு உடம்பை கொடுக்கணும். அது வேலை செய்கிறதுக்கு அதுக்கு வழி பண்ணணும். இந்த ஆணவத்தை பிச்சு போட முடியாது. இப்போ வந்து ஆணவம் எப்படி இருக்குதுன்னா, அந்த உயிரை மூடிக்கிட்டு இருக்கிற ஒரு லேயர் தான். ஆனால் அதை பிச்சு போட முடியாது கடவுள். ஏன்னா அதுவும் பிரியாத மாதிரி சேர்ந்துருக்கும். இப்போ நீங்கள் இந்த கொய்யாப்பழம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், கொய்யாப்பழத்தில் தோல் இருக்குதா? தோல் இருக்குதா இல்லையா? இருக்குதா? மாதுளம்பழத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, ஆனால் கொய்யாப்பழத்தில் தோல் இருக்காமல் இருக்குது. அது இருக்குது, ஆனால் அந்த தோலெல்லாம் பிக்க முடியாது இல்லை உங்களால். அந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் இதை பார்க்கணும். அப்போ அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அந்த ஆன்மா அதுவே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது வேலை செய்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் எதையும் அழிக்கவும் கூடாது. கடவுள் எதையும் என்ன பண்ண மாட்டார், அவரால் உண்டாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்படி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ கடவுள் இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பார், இல்லாததை அவரால் உருவாக்க முடியாது. இப்போ களிமண் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை வச்சு வித விதமாக குடம் செய்யலாம், அது நம்ம வேலை. ஆனால் களிமண்ணை நாம் உருவாக்க முடியுமா? அந்த மாதிரி கடவுளாலையும் புதுசாக ஒன்றும் உருவாக்க முடியாது. இதுதான் நம்ம சித்தாந்தம். சித்தாந்தத்தில் இது முக்கியமான விஷயம். எல்லாம் படைச்சிடுவார் இல்லை, களிமண்ணிலிருந்து பானையை தான் படைச்சி கொடுப்பார். பானை, சட்டி விதவிதமாக படைச்சி கொடுப்பார். அவர் அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு படைச்சி கொடுப்பார். ஆனால் களிமண்ணை படைக்க மாட்டார். கடவுள் படைக்கிறார்னா களிமண்ணை படைக்கிறார்னு சொல்லக்கூடாது. களிமண்ணிலிருந்து பானையை படைக்கிற மாதிரி நம்ம உடம்பு, உலகம் இதெல்லாம் அவர் இந்த மாயைங்கிற பொருள் இருந்தால் எடுத்து உருவாக்கி கொடுக்குறார். இதுதான் படைக்கிறதுன்னு பேர். அப்போ படைக்கிறதுன்னு சொல்கிறப்பவே நீங்கள் ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும். எதை படைக்கலை அப்படின்னா, இல்லாத ஒரு பொருளை கடவுள் படைக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தத்துவ அடிப்படை. இப்போ நான் சொல்கிறது இன்றைக்கி ரொம்ப இது வந்து இது சித்தாந்தம் அல்லது தத்துவம் அப்படிங்கிற மாதிரி நாம் எந்த முடிவிலிருந்து இதெல்லாம் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்றதுக்கு இது முக்கியமானது. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுளால் படைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ரெண்டு வேலையும் அவரால் செய்ய முடியாது. இந்த அழிக்கிறது ஆக்கிறதுனா என்ன அப்படின்னா, இல்லாததை படைக்க முடியாது, இருக்கிறத அவரால் சுத்தமாக அழிக்க முடியாது. இந்த மாயை இருக்குன்னு வச்சுங்க, அதை மொத்தமாக இல்லாமல் அவரால் பண்ணிட முடியுமா? ஆணவம் இருக்குது, அதை மொத்தமாக இல்லாமல் பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்டால், எந்த பொருளையும் அழிப்பதற்கு அவருக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. ஏன்னா கடவுள் வந்து ஒன்றுத்துக்கு துரோகியாகவும் ஒன்றுத்துக்கு நல்லவனாகவும் இருக்கக்கூடாது. அவர் வந்து கடவுளாக தான் இருக்கணும். நல்லவன் அப்படின்னா அவர் எல்லாருக்கும் நல்லவர். அவர் அவ்வளோதான். ஆணவத்துக்கும் நல்லவர் தான், நமக்கும் நல்லவர். ஆனால் நாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து இதை பயன்படுத்துறது எப்படி, நீங்களாம் அதுக்குள்ளே எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற உதவியை செய்கிறார். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம், நம்ம சொல்கிற சித்தாந்தப்படி. ஆனால் இதுலேயே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வந்து அவராக படைச்சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம சித்தாந்தம் அதுக்குள்ளே கிடையாது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஆணவம்
அப்படிங்கிறது தான் நம்மளை மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஆள். நம்மளை நமக்கு அறிவு இருக்குதுன்னு நம்மளை தெரிய விடாமல் நமக்கு நம்மளை அது மறைச்சிருக்குதுங்கிறதையும் காட்டி கொடுக்காம இருக்கிற ஒரு பெரிய ஆள். அதிலிருந்து நான் வெளியே வரணும். இப்போ அதுக்கு கடவுள் முத என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் பொருளுக்கு 3 தன்மை இருக்குது. உயிர் பொருளுக்கு அல்லது அறிவாளிக்கு, நம்ம அறிவுங்கிற உயிருக்கு என்ன அப்படின்னா, ஆசை, செயல், அறிவு. இந்த 3ம் சேர்ந்த விஷயம்தான் ஒரு ஆள். அது அறிவு, இச்சை, செயல் அப்படிம்பாங்க. நாலெட்ஜ் அல்லது நோயிங், டிசையர், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆசைப்படுறது, செய்யறது, அறிவாளியாக சிந்திக்கிறது. இந்த 3ம் சேர்ந்தது தான் நாம் ஒரு ஆள். கடவுள் என்ன பண்ணுறாராம், எதை எழுப்புறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்மளை முதல்ல செயல்பட வைக்கிறார். எங்க ஒன்றும் தெரியாமல் இருந்த நம்மளை செயல்பட வைக்கிறார். இதுக்கு அவர் பயன்படுத்துகிற தத்துவத்துக்கு பேர் கலை. அதுக்கப்புறம் நம்ம அறிவு கொஞ்சம் விளங்குற மாதிரி பண்றார். இதுக்கு நமக்கு பயன்படுத்துகிற தத்துவத்துக்கு பேர் வித்தை. அதுக்கப்புறம் தான் நம்மளை ஆசைப்பட வைக்கிறார். இதுக்கு பேர் அராகம். இந்த கலை, வித்தை, அராகம்னு 3 தத்துவம் நமக்கு கடவுளால் இணைக்கப்பட்டால் தான் நாம் அறிவாளிங்கிறதையும் தெரிய வருது, நம்ம செயல்பட முடியுங்கிறதும் தெரிய வருது, நமக்கு ஆசையும் வருது. இது முதல்ல சேர்த்தது இந்த 3 தான். இந்த 3 தான் நமக்கு நம்மளை புரிய வச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் தயாராவார் நம்ம கூட சேர்றதுக்கு. இப்போ இங்கே சொற்பொழிவுக்கு நாம் உட்கார்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தயார் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவர் தயாராகிறார். இந்த அவர் தயாராகிறதுக்கு இருக்கிற தத்துவத்துக்கு பேர் சிவ தத்துவம். சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தைன்னு 5 பேசுவாங்க. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, அறிவும் செயலும். சிவம்னா அறிவு, சக்தினா செயல், சதாசிவம்னா அறிவும் ஆற்றலும் சமமாக இருக்கிறது. ஈஸ்வரம் அப்படின்னா அறிவு அதிகமாக இருக்கும், சுத்த வித்தைனா செயல் அதிகமாக இருக்கும். ஒரே விஷயம்தான், அறிவும் ஆற்றலும் தனித்தனியாகவும் சமமாகவும் ஒன்று ஏறி இறங்கியும். இந்த 5 தான் முதல்ல கடவுள் என்ன பண்ணுவார்னா, மாயைக்குள்ள அவர் உட்காருவார். எந்த மாயை? நம்ம உடம்பு நமக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒரு உடம்பு கொடுக்குறாருல்ல, அதுக்கு முன்னாடி அவர் நிற்கணும் அதில். அப்படி இல்லைன்னா அது ஒட்ட முடியாது நம்ம உடம்புல. நாம தான் அறிவாளி. இந்த அறிவாளியோட எதையும் ஒட்ட முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்கல்ல, எதோடலாம் எது சேரும், எதோட எது சேராது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் எல்லாமும் சேரும். நமக்கு விவரம் பத்தாது, அவ்வளோதான். சேர்க்கறதுக்கு அதுக்கு வேற ஒன்றை வச்சா சேரும். தண்ணியில் சூடு சேரும், நெருப்பு ஏற்றினா தான் ஏறும். இரும்போட இரும்பை ஒட்ட வைக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு பட்ராசு வைக்கணும். அப்புறம் எதோட எதை சேர்க்கிறோமோ அப்படின்னா அதுக்கு என்ன சேர்த்தா சேர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் சேர்க்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இது எல்லாமே ஒரே குட்டையில் ஓடணும் மட்டும் தான். ஏன்னா உங்கள் உடம்பும் மாயை தான், என் உடம்பும் மாயை தான், இந்த மரமும் மாயை தான், மண்ணும் மாயை தான், கல்லும் மாயை தான், எல்லாமே மாயை தான். எல்லாமே மாயைன்னா என்ன அர்த்தம்? ஐம்பூதங்கள்னு பார்க்குறீங்களே, நிலம், நீர், தீ, வளி, நீர், காற்று, ஆகாயம். இந்த 5 தான் இந்த உலக பொருள்கள். இந்த எல்லாமே மாயைனா நிலையானது, ஒழிஞ்சு போகிறது அப்படி இல்லை. இது எல்லா பொருள்களும் இந்த மாயை என்ற அறிவில்லாத பொருளிலிருந்து உருவாக்கப்பட்டவைன்னு அர்த்தம். ஆனாலும் கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தென்னை மரத்துலேருந்து தென்னை மரம் தான் வரும், பனை மரத்துலேருந்து பனை மரம் தான் வரும், பனை மரத்திலிருந்து தென்னை மரம் வராது. பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் சேர்த்து ஒரு மரம் உண்டாக்கலாம், ஆனால் இயற்கையில் அதுலேருந்து அதுதான் வரும்.
இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருள் உண்டாக்கப்படுகிறதுனா அதுக்கான தனி விஷயமா கடவுள் வந்து முதல்ல நிற்கிறார்னு அர்த்தம். அதுதான் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலம், ஒரு எல்லை, நியதி. இந்த காலத்தில், இந்த நியதியில் இந்த ஆன்மாவின் அறிவு விளங்குகிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கடவுள் நம்மோடு மாயையை இணைக்கிறார். இந்த கலை, வித்தை, அராகன்னு சொன்னல, இப்போ நாம் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், நமக்கு முதல்ல புருஷன்னு பேர். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சும் உயிரோட முதல்ல கற்ற காலத்துல தான் உங்களுக்கு புருஷன்னே பேர். அதுக்கு முன்னாடி நீ ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, ஆன்மானே தெரியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே அறிவு ரீதியா உங்களை புரிய வச்சு, செயல் ரீதியா இயங்க வச்சு, ஆசையை கிளறி உங்களுக்கு ஒரு கட்டுக்கட்டினா இருப்பார். அதுக்கு அந்த சமயத்துல தான் புருஷன். இங்க எல்லா ஆன்மாவுக்குமே, ஆண் பெண் எல்லாருக்குமே புருஷன் தான் பேர். இதுக்கு அப்புறம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கம், ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சுக்கிறார். அதுக்கு பேர் மாயைன்னு பேர். அதுக்கும் மாயைன்னு தான் பேர். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இது 7 என்ன தத்துவம்? வித்யா தத்துவம் படிச்சிருப்பீங்க. அறிவுக்கு உரிய தத்துவங்கள் அப்படின்னு சித்தாந்தத்தில் சொல்லுவோம். இந்த 7ஆவதா சொன்னல மாயை, அது என்ன அப்படின்னா, இனிமே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், வாக்கு, பாதம், பாணி, பாயிறு, உபத்தம், அப்புறம் நிலம், நீர், தீ, வலி, வான், இந்த 24ஐயும் சேர்க்கிறதுக்கான பேஸ்ட். முதல்ல இன்னர் எது? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், இது வரைக்கும் ஒரு கட்டு கட்டிடணும். இது கட்டு. ஆன்மாவுக்கு இருக்கிற லேயர், கடவுள் போடுற லேயர். அதுக்கு மேல ஒரு பசை வந்து மாயை. அதுக்கப்புறம்தான் எது? சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கப்புறம் மெய், வாய், கண், மூக்கு, செவிலாம் சேரும். இதுல நம்ம உயிர் போகுது அல்லது உயிர் பிறக்க போகுது அப்படின்னா எதை விட்டு உங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதை விட்டு நம்மளை பிரிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா எதை விட்டு பிரிக்க முடியாது? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை விட்டு சுத்தமா உங்களை பிரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இப்ப பிறந்த பிறப்புன்னு ஒண்ணு இனிமே தான் கொடுக்க போறாரு. இது வரைக்கும் நீங்க புல்லா கூட பிறக்கல, இது வரைக்கும் அவர் சேர்த்துட்டார். இதுக்கு மேல உங்களுக்கு மனம், புத்தி, சித்தம், சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 8 கட்டணும். இந்த 8 கட்டின பிறகுதான் நீங்க புல்லுல இருந்து மனிதன் வரைக்கும் பிறக்க போறீங்க. எடுத்த உடனே மனுஷனா யாரும் பிறக்க முடியாது. முதல்ல புல்லாவோ, பூடாய், புழுவாய் எல்லாம் சொல்றாருல மணி, அந்த முறைதான். இப்போ எல்லா பிறப்புலையும் இருக்கிற உயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த தொடுதல், சுவைத்தல், முகர்தல், அதுக்கப்புறம் என்ன, பார்த்தல், கேட்டல், இந்த 5 தொழில் செய்யறோம்ல, இந்த 5 கருவி இல்லாம அந்த 5ம் முதல்லயே நமக்குள்ள இருக்கும். எது? சுவைக்கிற தன்மை, பார்க்கிற தன்மை, கேட்கிற தன்மை, நுகர்கிற தன்மை, தொடுகிற தன்மை, இந்த 5ம் எல்லா பிறப்பிலேயும் இருக்கும். புதுசா சேர்க்கறது இல்லை. அது அந்த 5ஓட கூட மனம், புத்தி, சித்தம், இதுக்குள்ள அகங்காரமும் உள்ள இருக்கும். எதுக்குள்ள? சித்தத்துக்குள்ள. இந்த மனம், புத்தி, சித்தம்
இந்த 3 இந்த 5 எது? சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 8ம் நமக்கு புரியட்டகாயன் பேர். செயல் புரிவதற்கு இருக்கிற 8 கருவிகள் இந்த 8ம். இந்த 8 இதுக்கு முன்னாடி ஒரு 7, அதுக்கு முன்னாடி ஒரு 5, மொத்தம் எத்தனை? 8 7 15, அதில் ஒரு 5 20. இந்த 20ம் சேர்ந்தது தான் பிறப்பு எடுக்கிற ஆன்மா அப்படின்னு முதல்ல. இது எந்த காலத்திலையும் இனிமேல் பிரியாது. இது முதல்ல நாம அதாவது மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. இது நீங்க எடுக்க போற பிறப்பு எல்லாத்துக்கும் இந்த 20ம் இருக்கும். இப்ப நான் மனுஷனா பிறந்துட்டேன், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, நான் இவ்வளோ இத்தனை கோடி பிறப்பு பிறந்து ஞானம் அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு பையில போட்டு வச்சுக்கிறான்பா, அதுக்கு பேர் ஜீவன் அப்படின்னு வள்ளலார் மட்டும்தான் அதை சொல்றார். மற்றவங்கெல்லாம் ஜீவன் சொன்னால் உயிர் தான். ஆனால் வள்ளலார் மட்டும்தான் எவ்வளவு பிறவிகளில் நீ பிறந்து ஞானத்தை சேர்த்திருக்கிறாயோ அது அந்த 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 சமயத்தில் உனக்கு பேர் ஜீவன். ஆனால் அறிவாளி நீ தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மா தான் அறிவாளி. இப்போ நான் அதை புரிஞ்சிக்கிற மாதிரி எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாம் அறிவாளின்னு சொல்லிக்கிறோம்ல, நாம் அறிவாளி தானே. இந்த அறிவாளியாக இருக்கிற நாம ஒரு டைரி எழுதுறேன்னு வச்சுக்க. என்ன டைரி? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதான் உங்கள் டைரி. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அது நீங்கள் கடைக்கு போனாலும் சரி, அல்லது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன தெரியுது, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் எழுதிட்டா அதான் உங்கள் அறிவு. அந்த டைரிக்குள்ள உங்கள் அறிவு தான் இருக்குது. ஆனால் டைரிக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அந்த மாதிரி ஜீவனை புரிஞ்சுக்கணும். நான் அறிவாளி. ஆனால் நான் இப்போ இங்கே புக்கு இருக்குது, எடுத்து படிக்கிறேன். என்கிட்ட போன பிறப்பு புக்கு இருக்கும், அது எனக்கு இப்போ என் கண்ணுக்கு தெரியாதுல்ல. அதுவும் அந்த ஜீவனுங்கிறது தான். அப்படி புரிஞ்சுக்கணும் அதை. அதனால தான் இந்த பிறப்பில் சில பேர் கூடுதலாக புரிஞ்சுப்பான், இந்த பிறப்பில் சில பேர் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான், இப்படிலாம் அதில் வரும். அந்த ஜீவனுடைய தாரதமியம் தான் அதுக்கெல்லாம் காரணம். பிறப்பு ரகசியம் அதுதான். நான் என்ன மாதிரி இது வரைக்கும் படிச்சனோ அப்படி இல்லைனாலும் நான் வந்து அதுக்கு இடம் கொடுத்தேன்னா எனக்கு கடவுள் என்ன மாதிரி அந்த புத்தகத்தை புதுசாகி கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரியும். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பிறவி எடுக்கிற உயிர் 20 கருவிகள் இல்லாமல் இல்லை. இதுதான் விஷயம். இந்த 20 கருவிகளை என்றைக்கே நான் விட்டுற மாட்டோம். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த புரியட்டகாயம் மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் அது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. மனம், புத்தி, சித்தம், அதோட கூட சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாட்டம், இந்த 8ம் தான் உங்கள் உயிரை இந்த பிறப்புக்கு கொண்டு வரும்போது மாறாமல் இருக்கிறது அப்படின்னு புரியட்டகாயன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்தம் 20. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 20ஓட தான் ஒரு உயிர் மேலே போய், அது மேலே உடனே போயிடாது எல்லா உயிரும். சில உயிர் அறகுறையாக ஏதாவது பிரச்சனை இல்லை, ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உயிருங்க அறகுறையாக போகுதில்லை, திடீர்னு சில உயிர் இறந்துடுதில்ல. அது வந்து அதுக்கு சொல்கிற விளக்கம் தெய்வ குற்றம், இந்த ஐம்பூதங்கள் நிலம் முதலான குற்றம், அப்புறம் வந்து ஆன்மாக்கள் சம்பந்தமாக வர்ற குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு நிவர்த்தி பண்ணாதான் அடுத்த பிறப்புக்கே பாஸ் கிடைக்கும். அது ஒரு நடுவில் ஒரு டிராஃபிக் இருக்குது. அதில் தான் இந்த பேய் இந்த மாதிரி விவகாரம்லாம் அதுக்குள்ளே வர்றது தான். தேவதை, பேய், சாத்தான் அதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த பிறப்பு எடுக்கணும்னு ஒரு நிலவரம் வந்த பிறகு அந்த உயிர் எங்கே போகும் அப்படின்னா, ஆகாயத்தில் போய் தண்ணி வழியாக, மேகம் வழியாக, தண்ணி வழியாக பூமிக்கு வந்து, அந்த பூமியில் இருக்கிற என்னது அது அந்த தானியங்கள் மூலமாக தந்தைக்கு வந்து, தந்தையின் மூலமாக தாயினுடைய வயிற்றுக்கு போகும். இப்படி தான் பஞ்சாக்கினி வித்தைன்னு அதுக்கு பேர்.
துறக்க நிறையங்களில் சென்று மறுபடியும் எப்படி மனம் தள்ள கருவில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வரும். இந்த கருவுக்குள்ள 20 கருவியோட போகிற உயிர் தான் அதோடைய வினைக்கு ஏற்ப உடம்பை பெறும். அந்த இடத்துல தான் கடவுள் கருவாய் இருந்து நம்மை எந்த மாதிரி வினைக்கேற்ற உடம்பை நீ அடையணுமோ அந்த உடம்பாக அவனும் இருக்கிறான். இதுதான் விஷயம். கருவாய் பிறந்து உன் கழலே நினையும் கருத்து உடையன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஏதோ கடவுள் நம்ம உயிரில் மட்டும் இருந்துட்டு விட்டுறான் இல்லை, கருவாக இருக்கிற காலத்தில் நான் எந்த மாதிரி உடம்பை எடுத்து எப்படி இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று என்னுடைய வினை திட்டத்தில் இருக்கிறதோ அதற்கு பாதுகாப்பாக அந்த வடிவத்தில் கடவுளும் முதலில் என்னுடைய கருவாக இருந்து வளர்கிறான். இது ஒரு முக்கியமான செய்தி. ஏதோ உயிருக்குள்ள மட்டும் இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப அழகா, வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. இதை சொன்னவர் தெளிவாக திருமூலர். நமக்கு தத்துவம் புரியாததுனால எல்லாரும் நமக்குடைய வினைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் அருள் பாலிக்கிறாரு வெளியில இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. அது என்னுடைய உடம்பு தன்மை அவனாலும் அமைகிறது, அல்லது கடவுளும் என்னுடைய உடம்பு தன்மையில் அமைகிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான். ஏன் அது சொல்லணும் அப்படின்னா, வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு. இதை சொன்னவர் தெளிவாக திருமூலர். நமக்கு தத்துவம் புரியாததுனால எல்லாரும் நமக்குடைய வினைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் அருள் பாலிக்கிறாரு வெளியில இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. அது என்னுடைய உடம்பு தன்மை அவனாலும் அமைகிறது, அல்லது கடவுளும் என்னுடைய உடம்பு தன்மையில் அமைகிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான். ஏன் அது சொல்லணும் அப்படின்னா, இந்த மரணமில்லா பெருவாழ்வுலாம் அப்போதான் உண்மையாக தெரியும். அதுக்கு முன்னாடி உடம்பு ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமா போயிடும். அப்படி இல்லைன்னா கடவுள் தான் எனக்கு உடம்பாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் அனுபவிக்கலை அப்படின்னா உடம்புங்கிறது ஏதோ ஒரு பயன்படுத்திட்டு போட்டு போகிற கருவி மாதிரி ஆகிடும். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள். இதிலலாம் உங்களுக்கு நெருடலாம் நிறைய இருக்கும். என்ன அப்படின்னா, நேரம் வரைக்கும் மாயையிலிருந்து தான் உடம்பை படைக்கிறேன்னு சொன்னார், திடீர்னு இப்போ இன்னமும் கடவுள் தான் உடம்பா வர்றாருன்னு சொல்கிறாருன்னு ஒரு குழப்பம் வரும்ல. இதுதான் இந்த முக்கியமான இடம். அது உயிரோட கடவுள் கலந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அதுக்கு சொல்கிற அந்த பேர் தான் அத்துவிதம். மாயையிலிருந்து தான் உடம்பு கொடுக்குறார், ஆனால் இந்த உடம்பாகவும் அவர் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நான் இந்த உடம்புலையே ஞானம் அடைய முடியாது. இந்த உடம்பும் அறிவில்லாது, உலகமும் அறிவில்லாது. அறிவு இந்த உடம்பு இல்லாமல் அறிவு அடையாத ஆன்மா, விளக்கம் பெற முடியாத ஆன்மா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னைக்கு அறிவு அடைய போகிறீர்கள் அப்படின்னு பார்த்து தான் கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறாங்கிறது சும்மா இல்லை. அதுக்குள்ளே ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது. வெறும் சும்மா அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மை அதில் இருக்குது. இப்போ இன்னொரு அதுக்குள்ளே என்ன கூடுதலாக நீங்கள் அதுக்குள்ளே தெளிவாக அடையணும், அந்த விளக்கம், இந்த தத்துவார்த்தமாக அதுக்குள்ளே என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிவு இல்லாத பொருளும், அறிவு இல்லாத பொருள் என்னைக்குமே திடீர்னு அறிவுள்ள பொருளாக மாறிடாது. அறிவில்லாத பொருள்ல அறிவுள்ள பொருளை விளைய வைக்க முடியாது. அப்ப அறிவில்லாத பொருளை அறிவுள்ள பொருள் மாதிரியே கலக்க வைக்கிறது எப்படி? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. இது நீங்க சித்தாந்தத்தில் மாஞ்சி மாஞ்சி படிச்சீங்கன்னா புரிய வைக்க மாட்டாங்க. அதாவது இந்த கேள்வியே கேட்கறதுக்கே உங்களுக்கு தோணாது. புரியுதா? அது உடம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. உடம்பு 36 கருவி, இது நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு. உடம்பு வேற உயிர் வேறன்னு தெரிஞ்சிக்க முடியாத மாதிரிலாம் நம்ம வாழறோம். நீங்கள் அந்த படிக்கிறதுலாம் வேற, உயிர் வேற, படித்து தான் அதை ஏற்றுக்கிறீங்க. ஆனால் உடம்பு வேற உயிர் வேறன்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியாத நிலவரம் தானே எனக்கு இருக்குது. ஏன்னா இங்கே கிளன உடனே வலிக்குதா இல்லையா? உயிர் வேறன்னு ஒதுங்கி இருந்தால் அந்த வலி இருக்காது இல்லை எனக்கு. உடம்பு போயிருந்தானே நம்ம காலத்துக்கும் கஷ்டப்படுறோம். அப்போ உடம்பு வேற உயிர் வேறன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த உடம்புல நாம் வாழறோம். இதுதான் முதல் ரகசியம். அப்போ இது மாதிரி இந்த ரெண்டும் ஒத்து வராத ஒரு ஆளை எப்படி ஒத்து வர மாதிரி வச்சான். இதுக்கு என்ன உதாரணம்? இதுதான் அத்விதம். இந்த உறவுக்கு பேர் தான் அத்விதம்.
போன வாரம் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு என்ன உதாரணம் சொன்னேன் அப்படின்னா, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. நான் பேசுகிறதுனால கேட்குறீங்க, நீங்கள் கேட்கறதுனால நான் பேசுகிறேன். இதுதான் நடக்குது. கேட்கறதுனா என்ன? என் காதில் வந்து கேட்குறேன் அப்படின்னு தனியாக ஏதாவது இருக்குதா? கேட்கறதுங்கிறது நான் அடைவது, அதுவே எனக்கு நான் பேசுறது நாவு. இது வேற தொழில், அது வேற தொழில். ஆனால் கேட்கறது அப்படிங்கிறது பேசுறது அல்லது ஏதாவது ஒரு சத்தம் இல்லாமல் கேட்கறது ஒன்று கிடையாது. இல்லை, இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், இங்கே கேட்குறத விட்டோம்னா, இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாடம் இல்லாமல் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு மொழி இல்லாமல் அல்லது ஏதாவது ஒரு சொல் இல்லாமல் ஏதாவது ஒரு சத்தம் இல்லாமல் இல்லை, இல்லை. அப்போ நான் வேற ஒன்னோட சேர்ந்தாதான் பேசுறதுங்கிறது. நீங்கள் கேட்கறதுனா நான் பேசுறதோட நீங்கள் சேர்ந்தாதான் கேட்கறது. இப்போ எழுதுறது, அதுக்கு தான் அந்த போன வாரம் அந்த உதாரணம் சொன்னேன். எழுதுறது அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான், நான் பேசுகிறத கேட்டு தானே எழுதுறான். எழுதுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் எழுதுவோம்? எழுதுவது என்றால் பேனாவையோ பென்சிலையோ கொண்டு பேப்பரில் கிறுக்குவது அப்படின்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒரு மொழியை அடிப்படையாக கொண்டு பொருள் புரிகின்ற அல்லது வார்த்தைகளை என்னது பதிவு செய்வது அப்படின்னு வச்சுங்களேன். எழுதுறதுக்கு தானே சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்? பேனாவும் பேப்பரும் சேர்ந்தால் தானே எழுத முடியும். பேப்பரில் என்ன தடவை வச்சுருந்தா எழுத முடியாதுல்ல. சரி, பேனாவில் என்ன செஞ்சால் எழுதுறதாகும்? இங்கை தடவணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? கூர்மையான வசதி உள்ள ஒரு பேனாவை பயன்படுத்துகிறோம். அப்போ இங்கை தானே அதில் இணைக்கிறோம். எழுதுறதுனா இப்போ என்ன வருது? இங்கும் மையும் தாளும் இணைவது, இதானே கடைசியா. வேற என்ன இது? இல்லை, மையும் தாளும் தான் சேரும் கடைசியா. ஆனால் இவ்வளோ நீட்டி முழக்கணும் இல்லை, என் கை என் பேனா கேட்கறது படிக்கிறதுன்னு கடைசியாக நிற்கிறது, அது மட்டும்தான் நிற்கிது. இந்த எழுதுதல் அப்படின்னு வந்த உடனே மையும் பேப்பரும் இணைந்திருக்கின்றன. அதுக்கு முன்னாடி என்னுடைய பேனாவும் என்னுடைய கையும் இணைஞ்சு வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய கையும் என் மூளையும் இணையணும். இன்னும் எழுத போகிறேன்ட்டு கேட்டதை எழுதுறேன்னா அல்லது படித்ததை எழுதுறேன்னா அப்படிங்கிறது. அப்போ ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு வேலை நடக்கும். ஒரு வேலைன்னு தனியாக கிடையாது. வேலை நடந்திருக்கும். ஒரு மையும் ஒரு தாளும் இருந்தால் தான் எழுதுனது இருக்கும். இப்போ தாள் மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்னன்னு சொல்லுவோம்? இப்போ பேப்பர் மட்டும் இருக்குது, அது என்னன்னு சொல்லுவோம்? அது பேப்பர் தான், எழுதுறதுக்கான பேப்பர் தான். அதை என்னன்னு சொல்லுவீங்க? அதுவும் எதுவாக வந்து நிற்கும்? பல்வேறு பொருள்களின் சேர்க்கையால் வந்து நிற்கும். காகித, அதாவது மரக்கூழ், அந்த மரக்கூழ் எது எதோட சேர்க்கையில் வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வரலாறு இருக்கும். இப்போ அதுக்கு தான் வேற ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போ நான் போய் ஒரு வேப்பங்கொட்டையை எடுத்து போய் நடுறேன். வேப்ப மரம் தானே வரும். அப்போ கேட்பேன், வேப்பங்கொட்டையே மரமாக வந்துதான்னு கேட்டால் என்ன போய் சொல்லுவீங்க? வேப்பங்கொட்டை தம்மா துண்டு தானே இருக்குது, அதில் எப்படி மரம் வரும்? வேப்பங்கொட்டையிலேருந்து வேப்ப மரம் தான் வரும். ஆனால் வேப்ப மரம் எதுலேருந்து வரல? வேப்பங்கொட்டையிலேருந்தே வரலன்ப நான். அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேப்பங்கொட்டையிலேருந்து தான் வேப்ப மரம். வேப்ப மரம் என்கிற இனம் தான் வேப்பங்கொட்டையிலேருந்து வரும். ஆனால் வேப்ப மரம் எங்கேருந்து வரும்னா கீழே இருக்கிற மண், தண்ணி, காற்று, ஆகாயம் இதுலேருந்து தானே வருது. அப்போ வேப்பங்கொட்டையிலேருந்தே வேப்ப மரம் வந்துன்னு கனவு காண முடியுமாண்ணா? அந்த இடத்த தண்ணி இல்லையோ, மரம் வசதி இல்லை, மண் வசதி இல்லை, ஆகாயம் இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லைன்னா மரம் வளராது இல்லை. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் அது மரமாக வரும். இப்போ இதெல்லாம் எதுவாக பார்க்கறேன்னா இந்த உலகத்தில் எல்லாம் சேர்ந்து இருக்கிற விஷயம். இப்போ நான் போய் ஆகாயத்தை தனியாக பிரித்து சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. இப்போ இப்படி வச்சுங்களேன், இப்போ நீங்கள் மருந்துலாம் சாப்பிடுவோம்ல, மருந்து சாப்பிட்றோம்.
ஒரு மரத்துலேருந்து நமக்கு மருந்து நிறைய கிடைக்கும். மரம் செடி கொடியிலேருந்துலாம் மருந்து கிடைக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பூமியில் தான் இந்த அது பேர்னா தூதுவளையை நட்டு வச்சுருக்கிறோம். அதுலேருந்து ஒரு மருந்து வருது. பக்கத்தில் கரிசலாங்கண்ணி தான் பக்கத்தில் தான் நட்டுருக்கிறோம். அதுலேருந்து வேறு மருந்து வருது. எப்படி வருது? என்ன அந்த மண்ணு தானே ரெண்டுத்துக்கும். கரிசலாங்கண்ணிக்கும் அதான் மண், தூதுவளைக்கும் அதான் மண், துளசிக்கும் அதான் மண். துளசிலேருந்து வர்ற மருந்து வேறு, கரிசலாங்கண்ணிலேருந்து மருந்து வேறு, தூதுவளையிலேருந்து மருந்து வேறு. ஆனால் மண் ஒன்று தானே. இது எப்படி வருது? அந்த பொருளில் அந்த மருந்தை கிரகிப்பதற்கான ஆற்றல் அதுக்குள்ளே இருக்குது. எந்த ஆற்றல்? அப்போ பூமியிலேயே இவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அல்லது ஆகாயத்திலேயோ தண்ணியிலையோ அல்லது அப்புறம் என்னது காற்றுலையோ இவ்வளோ மருந்து இருக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியுது? அப்போ அதுக்குள்ளே இல்லாத ஒன்று இதில் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தெரியாதுல்ல. இதுதான் உலகத்தோட நிலவரம். இந்த மாதிரி சேர்ற விஷய ஆராய்ச்சி இருக்குல்ல, இந்த கலப்பு அல்லது அதுக்குள்ள தொடர்பு கொள்ளுகிற முறை, இதுக்குள்ள எந்த காலத்திலையும் என்ன வராதுன்னா, எப்படி எதை கலந்தாலும் அதுக்குள்ள அறிவு புதுசா வராது. அதே மாதிரி அது வர்றதுக்கான அறிவும் அதுல கிடையாது. இப்ப கரிசலாங்கண்ணி அதுக்குள்ள மருந்து பொருளை தான் அது இழுக்கிறதுக்கான அறிவு அதுக்குள்ள உண்டா? இது நமக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் அறிவாளி ஒழுக்கமாக இருக்கணும்னா நீங்கள் நீங்களா செய்யணும். ஆனால் இயற்கையில் அதுக்கே கடவுள் அது எப்படி மலம் போகணும், அது எப்படி காற்றை சுவாசிக்கணும், அது எப்படி வாழணுங்கிறத அதுக்குள்ளே வச்சிருப்பான். நீங்கள் மட்டும்தான் நீங்களா செய்யணும். நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்க்கறது. இப்போ இந்த இயற்கை பொருள்களுக்குள்ள இருக்கிற ஒரே ரகசியம் என்ன அப்படின்னா, எந்த பொருளும் எவற்றோடும் கலக்கும், ஆனால் அந்தந்த நீதிப்படி தான் கலக்கிறது என்பதும் நமக்கு தெரியுது. இயற்கை தானே அது. நீங்கள் எது ஒன்றாலும் இப்போ வைக்கிற ஒரே பூமியில் வைக்கிற 3 கொட்டையில் 3 விதமான சக்தி யாரால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த செடியாக வளர்ந்து கிடைக்கிற மருந்து தன்மை இருக்குல்ல தூதுவளையில், அதை ஒரு விதையாக சாப்பிட்டா முடிஞ்சிருமா? விதையில் இருக்கிற மருந்து தன்மை வேற, செடியில் இருக்கிற மருந்து தன்மை வேற. அப்ப புதுசா இந்த மருந்து தன்மையை இந்த இருக்கிற பூமி அதே நடப்பட்ட அந்த பூமியிலேயே விதவிதமாக செய்தது அல்லது வந்தது எப்படி? இங்க வரும்போதுதான் இதிலேயும் கடவுள் தன்மையை நாம பார்க்கிறோம். அப்ப எங்கும் கடவுள் இருக்கிறாருங்கிறது ஏதோ மேம்போக்கான விஷயம் இல்லை. அந்தந்த பொருள்களுக்குள் இருக்கிற தன்மையோடும் அந்தந்த பொருள்களோடு உறவாடுகிற உயிர்களோடும் கடவுள் பணிபுரிகிறார். ஆனா இதுல என்ன நமக்கு புரியாத விஷயம்னா, அறிவு இல்லாத பொருள்களில் அவைகளே அறிவுடையவனவாக செயல்பட முடியாது. ஆனால் அறிவில்லாத பொருள்களோடு அறிவுள்ள பொருளை இணைக்கிற வேலையை செய்வது யார்? அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். 3 கொட்டைய தூதுவளையையும் கரிசலாங்கண்ணியையும் துளசியையும் ஒரே இடத்துல நட்டாலும் இந்த 3 தன்மையினுடைய உயிரும் அல்லது அந்த 3க்குள்ளே இருக்கிற உயிர் மூலமான விளைச்சலும் வேறதான். அதுக்குள்ள ஏதோ இந்த உலகத்து பொருள்களை எடுத்து மட்டும் அது மருந்தா வைக்கல. அதுக்குள்ள இருக்கிற உயிரை வச்சு தான் அதை வேலை செய்ய வைக்கணும். அதையும் எனக்கு வைக்கணும். இப்ப நமக்குள்ள உடம்பு வளருது அப்படின்னா, இந்த உடம்பு வளர்றதுக்கு நாம வேலை பார்க்கலாம், உடம்பு வளராது. ஆனா என்னதான் வளர்த்தாலும் நாம வளர முடியாது. அதுவும் உண்மைதான். நம்ம என்னதான் வளர்த்தாலும் வயசு தான் ஆகும். வளர முடியாதுல்ல. உங்களுக்கு அது புரியலையா? இப்போ நீங்கள் எவ்வளோதான் வளர்ந்தாலும் மனுஷனுக்கு வயசு ஆகுமே தவிர வளர முடியாது. இப்போ மரம் வளர்ந்தால் அது அழியாமல் வைரம் பாயிற மாதிரிலாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். நாம் என்னதான் வளர்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னு நம்ம இறங்கிடுவோம். அப்போ நம்மளால் வளர்க்க முடியல, இது ஒரு விஷயம் ஃபெயிலியர் அப்படின்றத புரிய வைக்கிறது தான் இது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் முடியாதுப்பா அப்படின்னு புரிய வைக்கிறது தான். முடியாததுக்கு ஊரை அழிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஊரை அழித்து உலையில் போடுறது நம்மளால் முடியாததுக்கு நடக்கிற வேலை. ஏன்னா நமக்கு ஒரு எஜமானா இருந்தால், நமக்கு நிறைய வசதி இருந்தால் ஊரில் இருக்கிறவங்களாம் வேலை செய்வோம், நோவாமல் நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு சாவலாம், அவ்வளோதான் விஷயம்.
இதுக்கு தானே நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நம்மளோட அறிவு எதுக்கு? இப்போ நம்ம உடம்பை மாற்றியா வந்து நம்ம இல்லை நாம் உழைச்சி நாம் பண்ணணும், இல்லை வந்து நமக்கு உடம்புக்கு வலினா ஏசி போட்டுக்கலாம், அல்லது வந்து அது குளிர்லாம் இப்படி பண்ணலாம், நமக்கு வேலை செய்யறதுக்கு 10 அடிமைகள் வேணும், இப்படி தானே நம்ம பண்ணுறோம். நாமளே அதை வளரல. அடுத்தவங்க விஷயமா தான் நம்ம பார்க்குறோமே தவிர நாமே வளர முடியாது. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா, நம்ம புத்தி வந்து இதுக்குள்ளே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதான் கடவுள் இப்போ அந்த அந்த மெத்தடாலஜியை நமக்கு மட்டும் வச்சுட்டார். நாம் வேற மாதிரி படிப்போம். இந்த உலகத்தில் இயற்கையை மீது ஆதிக்கம் செலுத்துகிறவன் மனிதன் தான். ஆனால் ஆதிக்கம் செலுத்தி இவர் என்ன ஆனார்னு பார்த்தா கடைசியில் முடியல அப்படிங்கிறது தானே. இவர் கையை விட்டு எல்லாம் மீறி போயதில்லை, கை மீறி போவதில்லை. கையை மீறி போன பிறகு பார்த்தா ஆகாய ஓட்டையை கையை விட்டும் அடைக்க முடியல, எதை விட்டும் அடைக்க முடியல. அப்புறம் வந்து கீழக்கிறத எதுவும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சூடு ஏறி போகுது. இது இல்லாத விட இது வரைக்கும் இல்லாமல் சூடு நம்ம தொடர்ந்து ஏறுது, இல்லை ஏதாவது ஒன்று மாறுது இல்லை. அப்போ இவன் கையை மீறி போகுது. இவன் நினச்ச மாதிரியே நடக்கலை. ஏன்னா இவனுக்கு எல்லாத்தையும் நினைக்க தெரியாது. அப்போ அது போகிற போக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் நமக்கு கொஞ்சம் படிப்பினை தேவைப்படுகிறது. இந்த படிப்பினையை கற்றுக்கொள்வதற்கு தான் நமக்கு இந்த முறையில் தான் அந்த நாம் ஒன்றுமே தெரியாதுன்னு பாரு. அப்போ தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம விஷயமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது வராததுனால தான் இவ்வளவு கோளாறு. இப்போ நீங்கள் பாடத்தை இந்த நோக்கத்திலே வச்சுக்கணும். நான் இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவேன், அது வேற மாதிரிலாம் போவோம். ஆனால் இன்னைக்கு நாம் சொல்ல வந்தது வேற. என்ன வேற அப்படின்னா, அறிவு இல்லாத பொருள்களோடு அறிவுள்ள பொருளான ஆன்மா எப்படி கலக்கும், அறிவில்லாத பொருளாகிய இந்த உலக பொருள்களில் அறிவு உள்ள தன்மை வரவே வராது. இந்த ரெண்டு முடிவு தெளிவாக இருக்கிறது தான் இன்னைக்கு நான் அடிப்படையிலேருந்து எடுத்தேன். நம்ம உடம்புக்குள்ளே நம்ம எப்படி வர்றோங்கிறதையும் அதுக்கு தான் சொன்னேன். எப்படி 20 கருவிகளால் கட்டப்பட்டு இந்த உயிர் இந்த உடம்புக்குள் என்ன பண்ணப்படுகிறது, பாய்ச்சப்படுகிறது, அல்லது உடம்பு எடுக்க அல்லது பிறவி எடுக்க அமைக்கப்படுகிறதுன்னு அதுக்கு தான் சொன்னேன். இப்போ இந்த உறவை புரிஞ்சிக்க வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த அத்துவிதம்ங்கிற சொல்ல வேதம் பயன்படுத்துது. ஆனால் அதுக்கான பொருள் கடவுளை பற்றின ஆராய்ச்சியாக மட்டும் சொல்லி நீங்கள் நிறுத்திடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னொரு வரைக்கும் நம்ம பார்த்த சித்தாந்தம். இந்த 2 1 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அத்துவிதம்ங்கிற சொல்ல வச்சு தான் அது 2 1 2 அல்லாததா, அல்லது 2ஓடு கூடிய அதாவது 1க்கு எல்லாம் இருக்குதா அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் எழுதுகிறாங்க. இப்போ நமக்கு இன்னைக்கு தெரிய வேண்டியது 2 1ங்கிறத நீங்களா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், இதில் அது சேருமா சேராதா? எதில்? இந்த புத்தகத்திற்கு என்றைக்காவது அறிவு வருமா? அதுக்கே வராது. இதில் நான் வேற நிறைய நடத்திருக்கிறேங்க. இன்னைக்கு இது கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு இந்த இதுவா அதுவான்னு கொஞ்சம் குழப்பம் வரக்கூடாது. இந்த புஸ்தகத்துக்கு என்றைக்குமே அறிவு வராது. இதை வச்சு நாம் தான் அறிவடைகிறோம். உடம்புலையும் எந்த பார்ட்ஸுக்கும் அறிவு கிடையாது. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அறிவை பெறுகிறது ஒரு ஆள், அதுதான் ஆன்மா அல்லது உயிர். இப்போ இந்த பொருள் இருக்குதுல்ல, இந்த புத்தகம், இது மூலமாக நான் அறிவை பெறுகிறேன் இல்லை. இப்போ இதன் மூலமாக அறிவை பெறுகிற நான் இந்த கண்ணால் இதை பார்த்து தானே படிக்கிறேன். இந்த கண்ணால் இதை பார்த்து படிக்கும்போது எனக்குள்ள ஒன்று புரியுது இல்லை, இது எழுத்து மூலமாக புரியுது. அதே மாதிரி காதால் கேட்கறது மூலமாக புரியுது, நாக்கால் சாப்பிட்றது மூலமாக புரியுது. இந்த நாக்கு, காது, கண்ணு இவங்கெல்லாம் புரிய வைக்க பயன்படுது இல்லை. வேற வேற மாதிரி இருக்குது இல்லை. எது? கண்ணில் புரிஞ்சிக்கிறது வேற, நாக்கில் புரிஞ்சிக்கிறது வேற, காதில் புரிஞ்சிக்கிறது வேற. இந்த புரிஞ்சிக்கும் போது அதுலேயே நாம் ஐக்கியமாகி தான் புரிஞ்சுக்கிறோம். எதில்? நாக்கில் சுவைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு ஏகாந்தமாக அனுபவிக்கிறோம்ல, கேட்கும்போது ஏகாந்தமாக அனுபவிக்கிறோம்ல, பார்க்கும்போது ஏகாந்தமாக அனுபவிக்கிறோம்ல. அந்த 3மே தனித்தனி வேலையை செய்கிறதுனால இந்த 3மே நமக்கு அறிவு தான். இந்த 3 இன்னொன்னோட வேலையை செய்யலை. அப்போ அறிவு
அதுக்கே இருக்குமானால் என்ன கிடையாது, ஆன்மான்னு ஒன்று தேவைப்படாது. ஆனா இந்த சேர்ந்திருக்கும் போது நான் என்ன தனியா உணர்றேனா, இதுதான் கேள்வி. இப்போ கண்ணோட சேர்ந்திருக்கும் போது நம்ம தனியா உணர்றோமா? இந்த உடம்புல அது அப்படியே என்னவாகுது? அல்லது நாக்கில் சாப்பிடும்போது நான் தனியாக உணர்றேன், நான் உணரல. ஆனால் உடம்பை பாதிக்குதா இல்லையா? அது எதை வேணாலும் சாப்பிட்டா பாதிக்குதா இல்லையா? பாதிக்குது. நாக்குக்கு சுவையாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தால் பாதிக்குது இல்லை? ஆனால் அந்த சுவை தானே நான் சேர்ந்து அறிகிற விஷயம். இதுக்குள்ளே நான் இதை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிற விஷயம். ஆனால் நாக்கோட சேர்ந்து அனுபவிக்கிற நான் அப்படின்னு நான் நினைக்கிறேனா? நாம் நினைக்கிறோமா? நாக்கோடு சேர்ந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியுதா? கண்ணோடு சேர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியுதா? காதோடு சேர்ந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல தெரியுதா? இல்லை இல்லை. அப்ப ரெண்டு இல்லைன்னு தானே தெரியுது. இந்த நிலவரத்துக்கு பேரு. ஆனா இதோடையே நாம நிக்க முடியுமா? ரெண்டா இல்லாத ஒரு அனுபவம் தான் நம்ம பிறப்பு. இந்த பிறப்புல நமக்கு இருக்கிற நிலவரம் உயிர் வேற உடம்பு வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலவரம். அதான் படிக்கிறதுனால உயிரை ஒத்துக்கிறத பற்றிலாம் விட்டுருங்க, அது பேச்சே இல்லை. ஆனால் விஷயம் மட்டும் எனக்கு புரியலையே தவிர, உயிர் வேற உடம்பு வேற, நான் தான் இதுல இருந்து பார்க்கிறேன்னு எனக்கு புரியல, செய்ய தெரியல. ஆனா கண்ணு வேற காது வேற தானே, அது தெரியுது இல்ல? கண்ணு வேற காது வேற தெரியுது, நான் அதுல இருந்து வேறன்னு தெரியல. இவ்வளவுதான் விஷயம். கண்ணு வேற காது வேறன்னு தெரியுது, ஆனா கண்ணோட சேர்ந்து இருக்கும் போது நான் கண்ணாவே இருக்கிறேன். ஆனா கண்ணும் காதும் வேற வேறதான். இப்ப என்ன விஷயம்னா, ரெண்டு இருக்குது, ஆனா எப்படி இருக்குதுன்னு தெரியல. இவ்வளவுதான் விஷயம். இப்ப இன்னும் நீங்க வெளிச்சம் இருக்கும்போது எதை பார்ப்போம்? இப்ப லைட் எரியுது, லைட் எரியும் போது பொருளை தான் பார்ப்போம், வெளிச்சத்தை பார்த்து உட்காந்துருக்க மாட்டோம். இப்ப உங்களையும் என்னையும் பொருள்களையும் தான் நாம பார்க்கிறோம். வெளிச்சத்தை பார்க்கிறோமா? பார்க்கலாம். ஆனா அந்த வெளிச்சமும் இருக்குது இல்ல? அந்த மாதிரி உயிர் இருக்குது. இந்த உயிருங்கிறது பிரிஞ்சிக்க முடியாத மாதிரி சேர்ந்துருக்குது. அதுதான் இருமையின் ஒருமை. என்ன ஒரு சின்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இது உங்களோடது இல்லை அப்படின்னு தெரிகிற காலத்தில் உங்களால் என்ன பண்ண முடியல, அதை உங்களால் டேக் ஓவர் பண்ண முடியல. டேக் ஓவர்னா மறுபடியும் உங்களால் ஆட்சி பண்ண முடியல. உங்களது இல்லை, இது நம்ம விட்டு போகுது, நாம் போகிறோம்னு நினைக்கிறப்போ அது மறுபடியும் நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை அப்படியே பிடிச்சிக்க முடியல நம்மளால். இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்னு ஒரு விஷயம் தனியா பிரியற விஷயமா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எதுல தெரியுது? இறப்புல தெரியுது, அல்லது நோயில தெரியுது. தனியா இருக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா அதை நிர்வாகம் பண்ணதுக்கு தெரியல நமக்கு. இதை வச்சுக்கிட்டு நாம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான நிலவரம் தெரியல. இந்த பிரியறதுனால நமக்கு என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, இதோட நாம எப்படி சேர்ந்து இருந்தோம் அப்படிங்கிறது தான் தெரியல இன்னமும். இப்ப என்ன புரியணும்? இதுக்கு இது இல்லை. எதுக்கு இது இல்லை? இந்த உடம்புக்கே அறிவு கிடையாது. ஆனா நான் இதோட இருந்தேன்ல, அதுல இருந்தே இது உடம்புலயே உயிர்னு ஒண்ணு அந்த கூட்டமைப்புல வந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? உடம்புலயே உயிர் வந்தது அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? ஏன் தெரியலன்னு தெளிவா தெரியணும். இப்போ என் உடம்பு இருக்குது, நான் ஒரு உயிர் அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது. அது அதில் இந்த சேர்ந்து இருக்கிற அமைப்பில் உயிர்னு ஒன்று வேலை செய்யுதுங்க. அது தனியாக ஒரு பொருள் கிடையாதுங்கன்றாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஏன் அப்படின்னா அவங்க அதை தனியாக ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வளரல. இப்போ நாம் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு அதுக்கான அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, கேள்வின்னு வந்துட்ட அப்புறம் இது புரியுதா இல்லையா? என்ன புரியுது? இந்த உடம்புல இருந்தே உயிர்னு ஒன்று வந்த மாதிரி தெரியலங்க. எப்படி புரியுதுங்க? அது உடம்புல இருந்தே வந்த மாதிரி தெரியல, அது எப்படி புரியுது?
அதை சொன்னாதான் என்னைக்குமே இந்த அறிவு இல்லாத பொருள்களிலிருந்து உயிர்னு ஒன்று அதுலேயே முளைக்காது. அதோட திடீர் விளைவா உயிர்னுங்கிற ஒரு அறிவு விஷயம் அதோடது. உயிர் அறிவாளின்னு ஒன்று தனியாக உயிர்னு ஒன்று கிடையாதுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இந்த ஏதோ இது பிறக்குது, அந்த சேருது, கரு வருது, அதில் உயிர்னு ஒன்று வருதுங்க. புதுசாக தனியாக உயிர்னு ஒன்று பிறப்பு எடுத்துக்கிட்டு வர்ற உயிர் கிடையாது, அது ஒன்று தனியாக ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அது தெரிஞ்சாதான் உயிர்லேருந்து வரல, உயிர் அறிவில்லாத பொருள்லேருந்து வரல, உயிர்னு ஒன்று இதில் இருந்திருக்குது, இந்த ரெண்டு சேர்ந்திருக்கிற விஷயம்தான் அத்துவிதம்னு சொல்ல முடியும். ரெண்டு சேர்ந்தது நான் சொன்னல, இதெல்லாம் தெரியுது, ரெண்டு சேர்ந்தது தான் நமக்கு உலகத்தில் தெரியுது, வேற ஒன்றும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாதுன்னு அது உதாரணங்கள் மூலமாக தெளிவாக தெரியுது. ஆனால் உடம்புல இருந்தே உயிர் வந்தது அப்படிங்கிறத மறுக்கிறேன். இதுதான் எந்த காலத்திலிருந்தும் அறிவு இல்லாத பொருளிலிருந்து உயிர் வராது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அப்படின்னா உயிர்னு ஒன்று வேற வேணும்னு சொல்லணும். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கிற முறைக்கு அத்துவிதம், அது எளிமையாக புரிஞ்சிடும். ஆனால் இதிலிருந்து அது என்னைக்கு இதிலிருந்தே வராது, இதில் சேர்ற ஒன்று அப்படி புரிஞ்சுக்கணும். அதை எதில் சேர்ற ஒன்று? அறிவு இல்லாத பொருள்களில் சேருகிற ஒன்று அல்லது சேர வைக்கப்படுகிற ஒன்று. இது ஆன்மாவை பற்றிய விளக்கம். ஏன்னா அறிவு இல்லாத இந்த பொருள் என்னுடைய உடம்பு, இது இதுதான் படைப்புக்கு உரியது. கடவுள் படைக்கிறார்னா மாயையை படைக்கல, எனக்கு என்னுடைய உடம்பு அல்லது மண் பானையை உருவாக்குவது போல, சட்டியை உருவாக்குவது போல நான் எப்படி செயல் மேற்கொண்டு நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேனோ, எப்படி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு ஏற்ற மாதிரியான உடம்பு. உலகத்தில் எல்லாரும் கடவுள் எதிர்பார்ப்பான், எல்லாருக்கும் கடவுள் பொதுவில் செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளவோ பேர் என்ன அவன் வேலையை பார்க்குற ஆளாக இருப்பான், அவனுக்கெல்லாம் கடவுளை பற்றி ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவன் வேலையை பார்த்து அவன் முட்டி மோதி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வருவான். அது அவனை பொறுத்த வரைக்கும் அது வேற. இப்போ அவனுக்கு இதெல்லாம் விஷயம் கிடையாது. யார் ஒருத்தன் இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டானோ அவனுக்கு தான் இது தேவையான விஷயம். யார் ஒருத்தன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அல்லது இருக்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பாற்றுறவனாக இருந்து அல்லது ஏதாவது ஒரு கொள்கை உடையவனாக இருந்து முட்டி மோதிக்கிட்டு வரானோ அவனுக்கு தான் இது புரிகிற விஷயம். ஏன்னா அவன் தான் இதுக்குள்ளே தெளிவடையணும். அங்கே இருக்கிறவன்லாம் தெளிவடைய வேண்டிய விஷயமோ அல்லது அவனுக்கு தெளிய வச்சா தெளிகிற விஷயமோ கிடையாது. அவனும் அப்படிதான். யார் மாதிரி? இப்போ அறிவு இல்லாத பொருளிலிருந்து அறிவு எப்படி வராதோ அந்த மாதிரி இதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு இது கண்டிப்பாக வரவே வராது. அவன் பார்த்து திட்டிட்டு தான் நம்மளை திட்டிட்டு போயிட்டே இருப்பான், என்னமோ பேசிட்டு இருக்கானுவேன்ட்டு. இதே தான் நிலவரம் அவனுக்கும். அது இங்கே கிடையாது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை ஒரு தெளிவான முடிவோடு ஏற்றுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த அறிவு இல்லாத பொருளில் எப்படி சேர்த்தாலும் என்ன வராது, அதுக்குள்ள தனியாக அதுவே உயிரை ஆகாது, அதுக்குள்ள உயிரை சேர்க்கணும். ஆனால் எப்படி உயிரை சேர்த்தாலும் அது என்னவாகாது, ரெண்டும் புதுசாக ஆகாது. இப்போ அரிசி மாவையும் உளுத்த மாவையும் கலந்தா தோசை மாவு வருது இல்லை, இட்லி மாவு வருது இல்லை, புதுசாக தானே வருது. அது அந்த மாதிரி இது ஆகிடாது. எது? உடம்பையும் உயிரையும் சேர்த்தா புதுசாக ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது முழுசாக கலக்காது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் கலக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே பொருளிலிருந்து படைக்கப்பட்டவை. மாயைங்கிற ஒரே பொருளிலிருந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த அஞ்சுக்குள்ளே எல்லாம் கலந்துரும். இந்த அஞ்சும் அதுவாக மாறிடும். எது? மாயையா. ஆனால் இது சம்பந்தமாக தான் நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்க. இப்போ கல்லை தண்ணியில் கரைக்க முடியுமா? கல்லை போய் தண்ணியில் போட்டு கரைக்க முடியுமா? முடியாதா? கல்லை தண்ணியில் கரைக்க முடியாதா? இப்போ மண்ணை கயிறா திரிக்க முடியுமா? முடியாதா? அதுக்கு சில மூலிகை இருக்குது, அதை போட்டிங்கன்னா கரைச்சிடலாம். இயற்கையில் இப்போ உடனே பண்ண முடியாது, அதுக்கு விவரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள்
இந்த தண்ணி தான் பெரிய விஷயமா இருந்தால் தான் எல்லாத்தையும் தண்ணியாக கடைசியில் மாற்றலாம். ஆனால் தண்ணியும் கல் மாதிரி ஒரு பொருள் தான். தண்ணியை கல்லாக்க முடியுமான்னு கேட்டால் ஐஸாக தான் ஆக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5மே மூலம் கிடையாது. இந்த 5த்துக்கும் வேற ஒன்று தான் மூலம். அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு அடிப்படை இருக்குது. அப்போ அதுவும் எதுவும் பண்ணிவிட முடியாது. எதுவா அந்த மூலத்தில் தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை புதுசாக ஆக்கிட முடியாது. அப்போ இந்த வரலாறுல தான் உங்களுக்கு என்ன முக்கியமான அடிப்படை செய்தி அப்படின்னா, இந்த உயிர் உடம்பாக எந்த காலத்திலேயும் மாறிவிட முடியாது. உடம்பு எந்த காலத்திலையும் உயிர் தன்மைக்கு வராது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ற அந்த உறவுக்கு தான் அத்துவிதம்னு பேர். அதில் இன்னொரு கூடுதல் உண்மை என்ன அப்படின்னா, உயிரும் உடம்பும் அந்த அத்துவித உறவு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கிற உறவு ஒரு உபாயத்திற்காக மட்டும்தான். உபாயம்னா ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ யாருன்னா அறிவாளி. இந்த அறிவில்லாத உடம்பை வச்சுக்கிட்டு நீ விளங்கி நீ உன்னை போல அறிவாளி கிட்ட ஐக்கியமானாதான் உண்மை அத்துவிதம். அப்ப அத்துவிதம் அப்படின்னு நீங்க நேரா சொன்னா கடவுளோடு கலப்பது தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற அத்துவிதம் தான், மற்றதும் அத்துவிதம் தான். ஆனா அது நமக்கு எதிரான தன்மைகளோடு அத்துவிதமாக இருக்கிறோம். நமக்கு எதிரான தன்மைனா அதுக்கு என்னைக்கு அறிவு கிடையாது. அது நம்மோட கலந்துருக்குது, நாம அதோட கலந்துருக்கிறோம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் புதுசா ஒரே ஒரு விஷயமா ஆகல, ரெண்டும் இருக்குது. அது அந்த விஷயம்தான் இருமையின் ஒருமைன்னு திருஞான சம்பந்தர் முதல்ல டிக்ளேர் பண்றார். அது அந்த விஷயம் புரிஞ்சிடுதுன்னா உங்களுக்கு தத்துவமே ரொம்ப எளிமையாயிடும். இந்த அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கான புரிதல். இந்த அறிவே இல்லாத ஒன்று என்னைக்கும் அறிவு என்கிற ஒரு விஷயத்தை படைச்சிடாது. ஆனா அறிவில்லாத இந்த பூமியில நட்ட ஒரு விதை முளைக்கிறது என்று சொன்னால் அறிவுள்ள ஒரு பொருள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் ஒரே நிலத்தில் என்ன சத்து இருக்கிறதோ அந்த சத்துல ஒரு மரமா வளரல. அப்படி அங்க நடப்பட்ட 3 செடிக்கான விதைகளும் அந்த அதனுடைய தன்மையில் இந்த பூதங்களை பயன்படுத்தி வளர்ந்திருக்கின்றன. அப்ப அதனுடைய தன்மையில் வளருவதற்கு இந்த பூதங்களை தாண்டி இந்த பூதங்களில் அதுக்கு எது வேண்டுமோ அதை வெளிப்படுத்துவதற்கு அவைகள் வேலை செய்ய வேண்டுமானால் அதற்குள் இருக்கிற புதிய ஒன்று, தனியான ஒன்று உயிர். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நாம இருந்துக்கிட்டு இதுக்குள்ள இந்த உலகத்தில் 1000 இருந்தாலும் அதுல நாம வளரல. நமக்கு எது வேணுமோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்றோம், நம்ம கேரக்டர்ல வளர்றோம். இப்ப உடம்புக்கு போட்டுட்டு அதை வச்சுமே மட்டுமா வளர்றோம்? உடம்புக்கு எல்லாத்தையும் போட்டாலும் உடம்பு வளருது. இப்ப நல்லா சில சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர் படம் போட்டிருந்தார். ஒரு விழா, அவர் சாமியாராயோ இல்லை ஊரை ஏமாத்தியோ 25 வருஷம் ஆகுதுன்னு போட்டிருப்பார்ல பத்திரிக்கை. அந்த மாதிரி அவர் கையை பார்த்தா நல்லா ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது. அது மட்டுமே தனியாக மறைச்சி ஒரு பக்கம் துணியை போட்டுட்டு அந்த கையை போட்டு ஒரு போட்டோ போட்டு அங்கங்கே விட்டுருந்தார். ஒரு நல்ல சாமியார் எப்படி உடம்பை பெருக்க வைக்க முடியும்? அவன் என்ன கறி சாப்பிட்றான்னு நமக்கு என்ன தெரியும்? எனக்கு அதுவே வித்தியாசமாக இருந்தது. அதாவது நல்ல ஒரு தூண் மாதிரி ஒரு கையும் காலும் பெருசு பெருசாக இருக்குது. அதில் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உடம்பை வளர்த்துக்கோ, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீ வரும்போது உனக்கான விஷயம் எங்கே போய் முட்டும்? அதே மாதிரி எல்லாரும் வளர்க்க முடியுமா? அல்லது நல்லா ஒருத்தன் சண்டை போடுற குத்து சண்டை வீரன் வளர்க்குற மாதிரியே வளர்க்க முடியுமா? அல்லது எல்லாருமே குத்து சண்டை வீரராக மாறிட முடியுமா? அப்போ இதோட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வளர்த்தா இது உடம்பு ஒன்றும் சரி வரலைங்க, இது நமக்கு இதுக்கான உடம்பு இது அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சு இப்படியே வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் வேலை பார்க்குறானா இல்லையா இந்த உடம்புல? அல்லது நீ வேலை பார்க்குற மாதிரி ஆக்கப்படுகிறாயா இல்லையா? என்னதான் நமக்கு காசு இருக்குது பிடிக்குதுன்றதுக்காக திருநெல்வேலி அல்வாவே முன்னாடியே வாங்கி வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும் கதை? இல்லைங்க நீ தொடர்ந்து அதை சாப்பிட முடியாதுன்னு கற்றுக் கொடுக்கறது தானே உடம்பு.
அப்போ நீ நினச்ச மாதிரி வளர்ந்துட முடியாத அளவுக்கு உடம்பையும் கொடுத்து, அப்போ உன்னை கற்றுக்க வைக்கிற ஒரு ஆளாக வச்சாக்கா இதுக்கு பேர் தானே இந்த உயிரும் உடம்புமான வாழ்க்கை. இவன் நினச்ச மாதிரி அதை போட்டு வளர்த்துறவும் முடியல. அது ஏடாகுடம் பண்ணுது. அது ஏடாகுடம் பண்ணுறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது எதுக்கு வளர்க்கணும்னு பார்த்தா இவன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இவன் செயல்பட வேண்டிய விஷயம். அதை உடம்ப ஒழுங்காக வச்சுக்கிட்டு நிலையாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, நல்லவன் வேற பேர் எடுக்கணும். அப்புறம் அது வரும்போது ஓஹோ இது உடம்பு விஷயமே இல்லை, உயிர் விஷயமா மாறிடுது. அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அவன் யாருன்னு காட்ட வேண்டிய அவசியம் வருது. அப்போ காட்டுற விஷயத்தில் தான் நான் என் உடம்பை பயன்படுத்தி அதுக்கு மேலே நான் வரும்போது எனக்கு மேலே ஒரு ஆள் தான் இவ்வளோ வேலையும் பண்ணான்னு அந்த கடவுளை பற்றி தெரியுது. அப்போ தான் அந்த கடவுள் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரிகிறப்ப தான் அவர் மூலமாக இணைஞ்சாதான் நீங்கள் உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போ கடவுளை போய் சேர்ந்துட்டா இந்த புஸ்தகத்தும் கூட நான் பேச முடியும். இதுக்கு முன்னாடி அது பேசாது, நான் தான் பேசணும் அதை படிச்சுட்டு. ஆனால் இப்போ நான் கடவுள் கூட சேர்ந்துட்டா இந்த புஸ்தகத்தை கூட நான் பேசலாம். எப்படி பேச முடியும்? அவர் இதில் இருப்பார், இதுவும் கூட நான் சேர்ந்தா அதுக்கு அறிவு வராது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு அறிவு இருக்குது இல்லை, நானும் அவரும் பேசிக்கலாம். என்ன அவன் பெண்ணாத்திரான கூடாது, அந்த புஸ்தகத்தோட பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதில் கடவுள் இருக்கிறார், இதை வாழ வைக்கிறார். இதுவும் கூட நான் சேர்ற வரைக்கும், நானே இதுவும் கூட சேர்ற வரைக்கும் நான் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, வள்ளலாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் கடவுள்கிட்ட சேர்ந்துட்ட பிறகு இந்த புக்கை பார்க்குறேன்னு வச்சுக்கோ, நான் கடவுளை வச்சு பார்த்துப்பேன். இதை நான் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், இல்லை அவரோட நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ அத்துவித கலப்பு என்ன அர்த்தம்? இதில் அறிவு கிடையாது, ஆனால் இதில் அறிவோட நான் வேலை பார்ப்பேன். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற கடவுளோட அறிவு எனக்கு வேலை செய்யும். கடவுள் அறிவும் ஆற்றலும் பிரிஞ்சு என்னைக்கு இருக்க மாட்டார். இதுக்குள்ள இப்போ நான் பார்க்கும்போது இந்த புஸ்தகத்தை அவர் வாழ வைக்கிறார், அவ்வளோதான். ஆனால் கடவுள் கூட நான் சேர்ந்த பிறகு இதில் பார்த்தேன்னா கடவுளோட அறிவு இதில் இருக்குது தெரியணும். அப்போதான் எனக்கு அத்துவித சிற்சபைனா என்ன, மெஞ்ஞான சுகோதயம். இப்போ விளையிறதுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். இந்த அத்துவித சபை அனுபவம் இப்போ எனக்கு வருது பார், அதுக்கு பேர் தான் மெஞ்ஞானம். அதுக்கு முன்னாடி நான் என்ன நூலை படித்தாலும் மெஞ்ஞான நூல் தான் அது, ஆனால் மெஞ்ஞானம் கிடையாது. அதனால தான் சங்கரருக்கு அவர் ஆர்குமெண்ட் அதில் தான் வச்சார். எந்த ஒன்றில் அஞ்ஞானம் இல்லையோ அது ஞானம்னார். நாமெல்லாம் பார்த்தா எல்லா காலத்திலையும் அஞ்ஞானம் தான். அது வேதத்தை படித்தாலும் சரி, திருமுறையை படித்தாலும் சரி. ஆனால் நான் கடவுள்கிட்ட சேர்ந்து அந்த அத்துவிதத்தில் படித்தா மெஞ்ஞானம். அப்போதான் சுத்த மெஞ்ஞான சுக உதயம். இந்த சேர முடியாத இந்த அறிவு இல்லாத பொருள்ல சேர்க்க வைக்கிறதுக்கு தான் கடவுள் சக்தி சிவம், சிவம் சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தின் அவர் மாறுறார். அவர் மாயையில கலந்து அதை உங்களோட ஒட்டி, அதுக்கப்புறம் உங்க மேல ஒன்ன தடவி, அதுக்கு மேல ஒன்ன ஒட்டி, அதை தான் கருவுல தள்ளி இந்த உடம்ப கொடுக்குறார். இவ்வளோ வேலை நடக்குது இதுக்குள்ள கடவுளோட நாம சேர்ந்து அதை அனுபவிக்கிற காலத்துல தான் நமக்கு என்ன தெரியும். அந்த கடவுளோட சேர்ற அதாவது கடவுள் என்ற ஒரு வரலாறுக்குள்ள நாம அவர் நமக்கு இவ்வளோ பண்ணாரு அவ்வளோ பண்ணாருன்னு புரிகிற காலத்துல தான் நாம இந்த வேற வேற விஷயத்துக்குள்ள எப்படி நாம் உருவாக்கப்பட்டோம், இதுக்குள்ள இது வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கிறதோட இதையும் நான் வாழ வைக்கிறேன் கடவுளை வச்சுக்கிட்டுன்னு மரணமில்லா பெருவாழ்வுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி மரணமில்லா பெருவாழ்வை பற்றி நாம் இந்த மாதிரி பேச முடியாது. எந்த மாதிரி? இதையும் வாழ வைக்கிறது, அதையும் வாழ வைக்கிறது, எல்லாத்தையும் வாழ வைக்கிறதுனா கடவுளை பிடிச்சாதான் கடவுள் எல்லாத்தையும் வாழ வைக்கிறவர் என்ன வச்சு எல்லாத்தையும் வாழ வைக்க முடியும். இந்த இடம் வரும்போது தான் சுத்தம். முன்னாடி அகவலில் பேசினார்ல, சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி, இது ஆன்மாவுக்கு இலக்கணம். அதை
அனுபவம் வரும்போது முதல் படியில் மெஞ்ஞானம் அடைதல். அது அத்துவிதம் என்கிற தன்மையால் தெரியும். அத்துவிதம் என்கிற தன்மை உபாய அத்துவிதமாக அசத்து அல்லது சடப்பொருள் அல்லது அறிவில்லாத பொருளில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கடைசி வரை தெரியாது. ஆனால் அது உண்மை தெரியும். அதை தெளிவாக கடவுளோடு சேர்ந்து அனுபவிக்கும் போதுதான் அறிவுள்ள பொருளும் அறிவுள்ள பொருளுமாகி அத்துவித கலப்பு. அதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிற விஷயம்தான் மெய்ஞானம். அதுதான் உங்களுக்கு சுகத்தை தருகின்ற ஒரு தொடக்கம். அதனால தான் சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்தகை அத்துவித சபை அருட்பெருஞ்சோதினர். இந்த அத்துவித அனுபவம் வருகிற காலத்தில்தான் மெஞ்ஞானம் அதுவும் கடவுளோடு உண்மை அத்துவித அனுபவம் வருகிற காலத்தில்தான் மெஞ்ஞானம் என்கிற ஒரு விஷயம் நமக்கு பட்டமாக ஆகும். அதன் மூலமாகத்தான் சுகத்தை அனுபவிக்கிற தொடக்கம் அமையும். இதுதான் இந்த அகவலினுடைய அடிப்படை என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.